மக்கள் வாழ்ந்த இலக்கை அடைந்து கொள்வது. சமுதாயம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாய மாதிரியான வாழ்க்கையை ஒரு கூட்டமைப்பு உருவாக்கமாக இருந்தால் அதுதான் ஆகப்பெரிய இலக்கு. சுய பரிசோதனையுடைய மறுகட்டம் எப்படி வருகின்றது தெரியுமா? விபச்சாரம் செய்து விடுகின்றார் ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ்விடத்திலே செல்கின்றார், உள்ளம் தாங்க முடியவில்லை, யா ரசூலுல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். ரசூலுல்லாஹ் துரத்தினார்கள், போ. கேட்க முடியவில்லை, திரும்பி வருகின்றார். உனக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லுகின்றார்கள். உயிரை கொடுக்க போகின்றேயே, உனக்கு என்ன பைத்தியமா? ரசூலுல்லாவை பார்த்து சொன்னார், இல்லையா ரசூலுல்லாஹ், நான் இந்த குத்தத்தை செய்து விட்டேன், உயிர் கொடுத்தால் தான் எனக்கு நிம்மதி என்று சொல்லி அந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மைதானத்திலே மக்களுக்கு முன்னால் கல்லடிபட்டு துடித்து தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் என்று சொன்னார். அந்த மாயிஸ் பின் மாலிக் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயரை சூட்டுவதை தவிர வேறு என்ன அவர்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது? இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தமான ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அதுதான் நம்முடைய இலக்குக்கு கிடைத்த ஆகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை சொல்வதற்காக வேண்டி இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். தபூக்குடைய யுத்தக்களம், நபி போராட்டத்துக்காக வேண்டி போக வேண்டும், பணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் கொண்டு வந்து போடுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் கொண்டு வந்து போடுகின்றார். என்ன கேட்டார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ், மாதா அபுகைத்தலஹும், அவர்களுக்காக வேண்டி நீ எதை விட்டு வந்தாய்? உன்னுடைய குடும்பத்துக்கு எதை விட்டு வந்தாய்? நாமாக இருந்தால் என்ன தரப்போகின்றீர்கள் என்று தான் கேட்போம். என்ன இப்படி ஒரு மார்க்க பிரச்சாரம் நடைபெறுகின்றது, என்ன தரப்போகின்றீர்கள் என்று கேட்போம். ரசூலுல்லாஹ் மாறி கேட்கின்றார்கள், என்ன விட்டு வந்தாய்? சுபஹானல்லாஹ், அவர்கள் சொன்ன வார்த்தை, அபுகைத்து லஹுமுல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் விட்டு வந்தேன் என்று சொன்னார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கர் உங்களை யாருக்குமே முந்த முடியாது என்று சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அபூபக்கர்கள் நம்முடைய சமுதாயத்திலே உருவாக்கி இருக்கின்றார்களா? அப்படிப்பட்ட கொள்கைவாதிகள் வருகின்றார்களா என்பதை நாங்கள் முன்னுதாரணமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இஜ்திமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் குந்திக் கொண்டு அவர் சபையிலே இருக்கின்றார்கள். அவருடைய வேலைக்காரர் வந்து ஒரு உணவை கொடுக்கின்றார். அதை அவசரத்திலே தின்று விடுகின்றார்கள். அவர் சொன்னார், இந்த உணவு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு அடிமையாக இருந்த போது ஒருவனுக்கு குறி சொன்னேன், அதற்காக வேண்டி அவன் கூலி தந்தான், அந்த கூலியை இப்போது தான் தந்தான், அதை எடுத்து திங்கின்றேன் என்று சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய விரலுக்கு வாயிலே விரலை விட்டு சத்தி எடுக்கின்றார்கள். வெளியே வரமாட்டிருக்கின்றது. சத்தி எடுத்து எடுக்கின்றார்கள். சொன்னார்கள், அபூபக்கருடைய உயிர் இந்த உணவோடு வருமாக இருந்தாலும் சரி, இந்த உணவு வெளியே வரப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தினார்களே. ஏன் சகோதரர்கள் எப்படி செய்தார்கள்? ஹராமான ஒரு பொருள் கூட அபூபக்கருடைய உடலுக்குள்ளே நுழையக்கூடாது. கொள்கைவாதி என்று நாங்கள் பேசுகின்றோம். அப்படிப்பட்ட கொள்கைவாதிகள் உருவாகி இருக்கின்றார்களா? உருவாக்கப்பட்டிருக்கின்றார்களா? அல்லது உருவாக்குவதற்காக வேண்டி நானும் நீங்களும் ஏதாவது செய்திருக்கின்றோமா? நபி கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் நோன்பாளியாக காலை பொழுதீர்கள் அடைந்தீர்கள்? எழும்பி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நான். இன்றைய தினம் யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றீர்கள்? எழும்பி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நான். இன்றைய தினம் என்று சொன்னால் நாங்கள் பெரிதாக யோசிக்கின்றோம். உயிரை கொடுப்பது, பெரிய இலக்குகளை வைத்துக் கொண்டு பணியாற்றுவது, இதைத்தான் யோசிக்கின்றோம். சிறிய கொள்கைகளை நாங்கள் விட்டுவிடுகின்றோமே. இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கைவாதி இப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்குகின்றது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அபூ தல்ஹா வந்து சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ், விருப்பமானதில் இருந்து தர்மம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். எனக்கு விருப்பமானது என்னுடைய இந்த பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம், மதீனா சிட்டியிலே நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் கொடுத்து விடுகின்றேன். லௌஹா யா ரசூலுல்லாஹ் ஹைஸு அராக்கல்லாஹ், அல்லாஹ் இதை எப்படி நாடுகின்றானோ அப்படி இதை செலவழியுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்ற சம்பவத்தை கேட்கின்றோமே. அடுத்தவர்களுடைய தோட்டத்தை பிடித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே தன்னுடைய தோட்டத்தை அத்தனை மக்களுக்கும் பங்கிட்டு விட்டு வெளியே சென்றாரே அந்த அபூ தல்ஹா, ஒரு கொள்கைவாதி. இந்த சமுதாயத்தை உருவாக்கப்பட்டிருக்கின்றார்களா? இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்ற எந்த ஜமாத்துகளாவது அப்படி மக்களை உருவாக்கி இருக்கின்றார்களா என்பதை யோசிப்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, சஅத் இப்னு ரபி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்துர் ரஹ்மான், நான் ஒரு பணக்காரன், என்னிடத்திலே 2 தோட்டம், விரும்பியதில் நீங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கடை, 2இல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள்.
என்னிடத்திலே 2 மனைவி, விரும்பியதை நீங்கள் பாருங்கள், தலாக் சொல்லிவிடுகின்றேன், இந்தா முடிந்ததன் பின்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சரிசமமாக போட்டார்களே. அப்படிப்பட்ட சகோதர வாஞ்சை நம்முடைய ஜமாத்திலே உருவாகி இருக்கின்றதா? அப்படிப்பட்ட கொள்கைவாதிகள் நம்முடைய ஜமாத்திலே உருவாக்கி இருக்கின்றார்களா? இஸ்லாமிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். அது உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் நானும் நீங்களும் இலக்கை அடையவில்லை. ஒரு நபித்தோழர், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய வீட்டிலே நான் விருந்தாளி, வந்து சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வீட்டிலே ஏதாவது இருக்கின்றதா என்று பாருங்கள். நபியுடைய வீட்டிலே ஒன்றுமில்லை. ஒருவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் கூட்டிக் கொண்டு போகின்றேன் விருந்தாளியை, நான் கூட்டிக் கொண்டு போகின்றேன். போனார், மனைவிடத்திலே கேட்டார். மனைவி என்ன சொன்னார்கள்? பிள்ளைகளுடைய சாப்பாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. பிள்ளைகளுக்கு தண்ணீரை சுட வைத்து காய்த்து சாப்பாடு செய்வது போல அப்படியே நீ அதை உறங்க வைத்து விடுவாயாக, விளக்கை அணைத்து விட்டு இவருக்கு சாப்பாட்டை கொடுப்போம். 2 பேருமே திட்டம் போடுகின்றார்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகளை பட்டினி போட்டு விட்டு தாங்களும் பட்டினி கிடந்து விட்டு விருந்தாளிக்கு ஒரு நைட் கொடுப்பதற்காக வேண்டி திட்டம் போடுகின்றார்கள். அதை யாருக்கும் தெரியாமல் செய்து முடிக்கின்றார்கள். அதிகாலையிலே பசியோடு நபியுடைய சபைக்கு செல்கின்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஜபல்லாஹு மின் லைலத்திக்குமா, உங்கள் இருவருடைய இரவை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு போனான். இப்படிப்பட்ட படைப்பா என்னுடைய படைப்பிலே, இப்படிப்பட்ட தியாகியா? இது கொள்கை இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மிடையே இருக்கக்கூடிய உணவை பாதியை கொடுப்பதற்கே நமக்கு வக்கில்லாத இந்த நிலைமையிலே உணவு பரிமாறுகின்றோம். அனுபவித்திருக்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை அடிபுடிகள், என்ன தீர்ப்புகள்! முனாஃபிக் என்று பேசுகின்றான், ஃபாசிக் என்று பேசுகின்றான். இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி என்னவெல்லாம் பேசி முடிகின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு சபைக்கு செல்கின்றார்கள். கிடாய் பொரிக்கப்பட்டு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் கையை பிடித்து சாப்பிட கூப்பிடுகின்றார்கள். மறுத்து விட்டு அழுகின்றார்கள். சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர் ஹுவ கைரும் மின்னி, முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், என்னை விட சிறந்த மனிதர் அவராக இருந்து கொண்டிருந்தார். ஃபலம் யூஜத் லஹு மா யுக்ஃபனு லஹு இல்லா புர்தத்தன் வாஹிதா, அவர் கஃனிடுவதற்கு ஒரே ஒரு சால்வை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. குத்தில ஹம்சா கொல்லப்பட்டார், என்னை விட சிறந்தவர், அவருக்கு கூட கஃனிடுவதற்கு ஒரே ஒரு உடையை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லக்கத் ஹஸீத்து ஐ யகூன கத் உஜ்ஜிலத் லனா தய்யிபாத்துனா ஃபி ஹயாத்தி துன்யா, பயப்படுகின்றேன் உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான இன்பங்களையும் தந்து விடுவானோ என்று பயப்படுகின்றேன் என்று சொல்லி அந்த சாப்பாட்டு சபையிலே உட்காராமல் அப்படியே சென்று விடுகின்றார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். இஸ்லாமிய சகோதரர்களே, வாய் ருசிக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்கே? கொள்கைவாதிகளாக வாழ்ந்து மனித அந்த மாமனிதர்கள் எங்கே? ஏதாவது ஒரு சிந்தனை மாற்றம் இப்படியெல்லாம் எங்களுக்கு வருமாக இருந்தால் அதுதான் ஆகப்பெரிய சிந்தனை மாற்றம் என்பதை பேசுவதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். ஹக்கீம் பின் ஹிசாம் நபியிடத்திலே வருகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏதாவது தாருங்கள். ரசூலுல்லாஹ் கொடுக்கின்றார்கள். கொடுத்து சொன்னார்கள், ஹக்கீம், செல்வம் பசுமையானது, இனிமையானது. யாராவது அதை தேவையோடு எடுத்தால் பரக்கத்து செய்யப்படும். யாராவது தேவையில்லாமல் அப்படி கலெக்ஷன் யாசகம் என்று இறங்கினால் பரக்கத்து செய்யப்பட மாட்டாது. உண்டும் வயிறு நிரம்பாதவனை போல சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹக்கீம், அல் எதுல் உலியா ஹைரும் மினல் எதி சுஃப்லா, கீழுள்ள கையை விட மேலுள்ள கைதான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பி இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், இதன் பின்னால் யாரிடத்திலும் யா ரசூலுல்லாஹ் நான் கையேந்த மாட்டேன், யாசகம் கேட்க மாட்டேன், கடன் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆட்சி காலம். அவர்கள் எடுத்து நன்கொடை, ஜக்காத் என்று அன்பளிப்புகளை அனுப்புகின்றார்கள். ஹக்கீம் ஏற்க மறுத்து விட்டார். உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே அனுப்பப்படுகின்றது. ஏற்க மறுத்து விட்டார். மக்களை எல்லாம் கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த ஹக்கீமுக்கு நான் எவ்வளவோ வெகுமதிகளை கொடுத்தேன், ஆனால் கையேந்தாமல் வாழ்வேன் என்று விடாப்பிடியாக இருக்கின்றார், இதற்கு நீங்கள் சாட்சி என்று சொல்லிவிட்டு அனுப்புகின்றார்கள். மௌத்தாகும் வரை ரலியல்லாஹு அன்ஹு எந்த மனிதனிடத்திலும் யாசகம் கேட்டது கிடையாது, எந்த மனிதனிடத்திலும் கையேந்தது கிடையாது. எங்கே அந்த ஹக்கீம்கள்? எங்கே அந்த சுயமரியாதை மிக்க மனிதர்கள்? எங்கே? பேசியதும் சிரித்ததும் கடனுக்கு அல்லது யாசகத்துக்கு, கலெக்ஷனுக்கு என்று தானே கிளம்பிக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சகோதரர்களே, தூய்மையான முறையிலே எங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய ஒரு கூட்டமைப்பு உருவாகுமாக இருந்தால் அதுதான் உணர்வு மிக்க சமுதாயமாக அது வெளியெடுக்கும் என்பதை சொல்வதற்காக வேண்டி இந்த விடயத்தை சொல்லுகின்றேன்.